இன்றைக்கி மட்டன் பிரியாணியோட ஃபுல் ரெசிபி பார்த்துடலாமா? பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்க, ஏலக்காய் அண்ட் ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூடவே வந்து ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி வேகிறதுக்கு கூடவே கொஞ்சமாக சால்ட் போட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ மட்டன் அண்ட் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மட்டனை சேர்த்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வந்ததுமே நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கிற ரைஸ்க்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் தான் இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து மட்டன் வேக வச்சுருந்த சூப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா தண்ணி கொதிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருந்த புல்லட் ரைஸையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம்மு போட்டு எடுக்கணும். அண்ட் தம்மு போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.